தமிழக அரசு நிதி இல்லை, தொலைக்காட்சி எடுத்தாலும் சரி, யூடியூப் எல்லாத்துலையும் அவங்களோட தமிழக அரசு விளம்பரம் தான் அதிகமான விளம்பரத்தை கொடுத்துவிட்டு விளம்பர மாடல் அரசு. எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஏற்கனவே குற்றம் சாட்டிவிட்டார். விளம்பர மாடல் அரசாக இந்த அரசு இருக்கிறது. 520 வாக்குறுதிகளை சொல்லி முழுமையாக நிறைவேற்றாத 420 அரசாங்கமாகத்தான் இந்த திமுகவின் அரசாங்கம் இருக்கிறது. 520 வாக்குறுதிகளை சொல்லி முழுமையாக நிறைவேற்றாத 420 அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்திருக்கிறார்கள். விரைவிலே வீட்டுக்கு போக போகிறது இந்த சர்க்கார். திமுக தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மாநாடு நடத்திட்டு வராங்க. நேற்று மாமல்லபுரத்தில் அதில் கூட மீண்டும் திமுக தான் வரும், எந்த சலசலப்பும் சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம கூட்டணி இந்த இடத்துல தான் நம்ம தொடங்கியிருக்கோம். அவங்க மாநாடு ஃபுல்லாக தமிழகம் முழுவதும் மண்டலமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பயத்தின் வெளிப்பாடு, அச்சத்தின் வெளிப்பாடு. எல்லா இடங்களிலும் மாநாடு போட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று பார்க்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டை கண்டே அஞ்சியவர்கள். அவர்கள் மதுரையில் நடத்த மாநாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்து அஞ்சுகிறார்கள். இது மதுராந்தகத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தருகிற போது மிகப்பெரிய கூட்டம் என்டிஏ தலைமையில் கூட்டணி நடைபெற்ற போது அதை பார்த்து அஞ்சி விட்டது திமுக. ஆக இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆகவே அச்சத்திலும் பயத்திலும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஊருக்கு பணத்தை இறைத்து வாரி வாரி இறைத்து லஞ்ச பணத்தை எல்லாருக்கும் கொடுத்து செய்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விருதுநகர் மாவட்டத்தில் கல்குறிச்சியிலே நடைபெற்ற மாநாட்டில் என்ன செய்தார்? வாழத்தார தொங்கி அறுத்துட்டு போறான் திமுக. பாட்டிலோடு குடித்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இவர்களுக்காக மாநாட்டுக்கு ஆள் பிடிக்கிற 200 ரூபாய்க்காக அழைத்து வரப்படுகிற உடன்பிறப்புகளாக, போலி உடன்பிறப்புகளாகத்தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக தோற்று போவது உறுதி. திமுக எழுச்சி பெறாது. ஒரு புறம் விஜய் நாளைக்கு வந்து சேலத்துல மீட்டிங் வைக்கிறார். அவங்க மீட்டிங் மட்டும் பல கட்டுப்பாடுகள், மாநாடு வச்சா எல்லா பொதுக்கூட்டங்களிலும் மீட்டிங்கிலும் மாநாடு நடத்தினாலும் ஒரே கட்டுப்பாடு தான் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்ல, பட்டியலின மக்களுடைய பாதுகாவலர்களாக இருக்கிற திருமாவளவன் தான் இதை பற்றி கேட்க வேண்டும். அவர்கள் கூட்டணியிலே ஜெல்லாய் போயிருக்கிறார். ஆக ஏன் ஒரு பட்டியலினத்து சமூகத்தை இப்படி இழிவாகவும் இழித்தும் படித்தும் பேசினார் அமைச்சர் மூர்த்தி என்பதை கண்டிக்க தவறியவர்கள் கூட்டணி நம்முடைய பரபரம், அதிகார பலம், இன்னும் 4-5 சீட்டுகள் கிடைக்குமா என்கிற இயக்கத்தில் தான் தாங்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்தவே மறந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதாவது வந்து தேர்தல் நெருங்குகிற போது அரசுடைய இடங்களில், பொதுவான இடங்களில் நடத்தி அதை இடையூறாக அமைந்து விடக்கூடாது. சேப்பாக்கம் ஸ்டேடியம் என்பது கிரிக்கெட்டுக்காக அமைக்கப்படுகிற மைதானம். அது மடக்கு ஊதிக்காக அமைக்கப்படுகிற அதிகாரம், அது இடமல்ல. ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ராஜகண்ணப்பன் வந்து தேமுதிக கட்சியே இல்லை, அந்த பக்கமும் பேசுறாங்க, இந்த பக்கமும் பேசுறாங்க, நம்ம கூட்டணி வாய்ப்பு இருக்கா, அது பேச்சுவார்த்தை போயிட்டு இல்லை, அது குறித்து பொதுச் செயலாளர் அறிவிப்பார். அதாவது திமுக அச்சத்தில் இருக்கிறது, அவ்வளவுதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி நாளுக்கு நாள் கிரேஸ் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தம்பி கார்த்திகை கேள்வி